பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதிக்கு விபூதி அடித்த விஜய் டிவி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் இந்த மானங்கட்ட மாமா டிவி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. வழக்கமாக இந்த விஜய் டிவி 2 பேருக்கு நடுவில் கனெக்ஷன் கொடுத்து தான் பார்த்துருக்குறோம். ஆனால் முதல் முறையாக கொடுத்த கனெக்ஷனை இவனுங்களே கட் பண்ணி விட்டுருக்குறானுங்க. அந்த கனெக்ஷனை ராங் கனெக்ஷனாக மாற்றி கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறானுங்க. அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஓவராக பேசாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6 உடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6ல் பிக் பாஸ் உடைய போட்டியாளர்கள் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. கானா வினோத், ஆரோரா சின்க்ளேர், திவ்யா கணேஷ், சுபிக்ஷா, விக்கல்ஸ் விக்ரம், சபரி, வியனா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டோடு சேர்ந்து நம்மளுடைய கம்மு மாமாவும் காருக்குள்ளே போய் குதூகலமாக உட்காந்து இருந்த அந்த ப்ரோமோ ஒன்று வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏய், எப்படி ஒரு கார்ல இவ்வளவு பேர் வர முடியும்? கார் நமக்கு புதுசா என்ன? வாங்க எல்லாம் போலாம். வாங்க வாங்க. சுபிக்ஷா, நியாயப்படி நம்ம நிறைய பேர் சமூக ஊடகங்களில் கம்மு மாமா காருக்குள்ளே இருக்காரு, விஜே பார்வதி எங்கே போனாங்க, விஜே பார்வதியை விட்டுட்டு வீணா கூட உட்காந்துக்கிட்டு இருக்காரு கம்மு மாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த சபரி பயலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியாக இருந்துச்சு. அதில் கூட இந்த கமருதீன் பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ், ஆரோரா சின்க்ளேர் பக்கத்தில் உட்காந்துருந்தான். நம்ம கூட என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா இவனுங்க வெளியில் கார் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தப்பாக நினச்சிட்டோம். கடைசியாக பார்த்தா கமருதீன் இந்த ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6க்கு இன்வைட் பண்ணதுனால போயிருக்கிறான். இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, கமருதீன் இருக்காரு, பார்வதி ஏன் போல? பார்வதி எதுக்குடா போகணும்? நடுராத்திரில் நாங்கள் ஏன்டா சுடுகாட்டுக்கு போனோம்? கமருதீன் அப்படின்றவன் விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு. அடுத்தடுத்து விஜய் டிவியில் வந்து ஷோ பண்ணுவான். இவன் பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலேக்கு இவனுக்கு இன்வைட்ன்றது கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இவன் கிளம்பி போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் சேனலோட அவன் இணக்கமாக போகிறான். ஸோ ஃபினாலே மேடைக்கு வந்து கமருதீன் வந்ததுனால இதுக்கப்புறம் கமருதீனுக்கு விஜய் டிவி பண்ணக்கூடிய ஷோஸ்லேருந்து அழைப்பு வரப்போது அவன் போய் கலந்துக்க போகிறான். அதே மாதிரி போய் அவன் கலந்துக்கிட்டப்ப பிரியங்கா கேட்குது, என்ன கமருதீன் தனியாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு. பாஸ், நாங்கள் காட்டியும் கொடுப்போம், அந்த மாதிரி இருக்கடா நீங்கள் பண்ணுறது. ஏன்டா விஜே பார்வதிக்கு ஃபோனை போட்டு கமருதீன் வராரு, நீங்களும் வர்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டிருந்தா அந்த பொண்ணு வந்திருக்க போது. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தற்குறிங்களுக்கு கமருதீன் எங்கேயாவது போனால் கூட பார்வதி வருதா இல்லையா அப்படின்னு கண்ணில் விளக்கண்ணையை விட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க போல இருக்கு. கமருதீனும் ஆரோரா சின்க்ளேரும் அந்த பர்டிகுலர் ஷோ இந்த ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6 நடக்கும்போது 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருந்துருக்காங்க. அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் அச்சுச்சோ இப்படி ஒரு குடும்பம் நடந்துருச்சே, கமருதீன் விஜே பார்வதிக்கு துரோகம் பண்ணிட்டு அரோரா சின்க்ளேர் பக்கத்தில் உட்காந்துருக்கானே. அவன் அரோரா சின்க்ளேர் பக்கத்தில் தான்டா உட்காந்துருக்கான், அவன் அரோரா சின்க்ளேர் மடியிலேடா உட்காந்துருக்கான். என்னடா ஏண்டா கம்மு, நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா. சபரியோட காரில் கமருதீனுக்கு பின் சீட்டில் என்ன வேலை? குறிப்பாக திவ்யா கணேஷ், ஆரோரா சின்க்ளேர் உட்காந்துருக்கா அதே சீட்டில் இந்த கமருதீனும் உட்காந்துருக்கிறானே அப்படின்னு நான் கூட ஒரு வீடியோவில் உன்னை ரொம்ப கலாய்ச்சி உன்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டேன் கம்மு, மனசில் எதுவும் வச்சுக்காத இந்த வீடியோவை பார்த்தேன்னா. இப்போ நம்ம கமருதீனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, சூரிய வம்சம் படத்தில் வர்ற தேவயானி மாதிரி. தேவயானி அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கலெக்டர் ஆகிடுவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு தன்னுடைய கணவனான சின்ன சரத்குமாருடைய அப்பா பெரிய சரத்குமார் வருவார். அவரை பார்த்துட்டு அவருடைய காலில் விழுந்து எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கிடணுமே அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை கீழே போடுற மாதிரி போட்டுட்டு அவருடைய காலை தொட்டு கும்பிடுவாங்க. அதை சரத்குமார் கூட வந்த பெருசு, ஏங்க உங்கள் மருமக ரொம்ப விவரங்க, உங்களுக்கு நல்ல மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான்ல. அது மாதிரி விஜே பார்வதிக்கு ஒரு நல்ல பார்ட்னராகவும் நடந்துக்கிட்டு விஜய் டிவியோட ப்ராடக்ட்ன்றதுனால சேனலையும் குசிப்படுத்திக்கிட்டு கமருதீன் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. விஜய் டிவியில் இந்த ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு பிக் பாஸ் பிரபலங்களை விஜய் டிவி வந்து அழைத்துக்கிட்டு தான் இருக்குது. விஜே பார்வதியை ஏன் அழைக்கணும்னா, விஜே பார்வதி இஸ் அ நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் விஜய் டிவி. அண்ட் இதுக்கு முன்னாடி அவள் விஜய் டிவியில் எந்த ஒரு ஷோக்கும் வந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. அண்ட் கூப்பிட்டுருந்தா கூட நான் எதுக்குடா வரணும், நான் வந்து ஃபினாலேக்கு வந்தேன், எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தீங்க, அந்த நேமை கிளியர் பண்ணிங்க, ஸோ நான் அதுக்காக ஃபினாலேக்கு
வந்தேன், இட்ஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு. கமருதீன் வர்றான் அப்படின்னா அவன் விஜய் டிவியை டிபெண்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து அடுத்தடுத்து விஜய் டிவியில் ஷோஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவனால் நோ சொல்ல முடியாமல் வர்றான். எதுக்காக பார்வதி வரணும்? பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இருக்கிறது இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். அவங்க வெளியில் வர்ற எல்லா இடத்துக்கும் அதை அவங்க கேரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே சேர்ந்து கொடைக்கானல் போனாங்களா இல்லையா? அதை பற்றி நம்ம வீடியோ போட்டோமா இல்லையா? பார்வதியோட டாகோட கமருதீன் ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போட்டது இப்போ வரைக்கும் இருக்குது. அதுக்கு இந்த ஹேட்டர்ஸ் என்ன சொல்லுவானுங்க? இந்த பார்வதியுடைய ஹேட்டர்ஸை பார்த்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, கமருதீன் அந்த டாகை வச்சு ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டது ஹேட்டர்ஸ் ஆன உங்களை அவனுங்க 2 பேருமே ஒரு நாயா கூட மதிக்கல அப்படிங்கிறத தான் இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி நிறைய ஷோஸு விஜய் டிவி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6. ஸோ அதுக்கான ப்ரோமோவில் கமருதீன் வந்து உண்மையிலே வேறு லெவல் பண்ணியிருந்தான். சாண்ட்ராவை இன்டைரக்டாக வேறு லெவலில் டீஸ் பண்ணியிருந்தான். அந்த ப்ரோமோடைய முடிவில் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து பண்ணியிருப்பான். அது உண்மையிலே வேற லெவல்ல கியூட்டா இருந்துச்சு. அதுவும் ஸ்டார்ட் மியூசிக்லயா? ஏன்னா சாண்ட்ரா வந்து அப்படி ஒரு தத்ரூபமான நடிப்பை நடிச்சு தானே பார்வதியையும் கமருதீனையும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்து பிக் பாஸ் விட்டு வெளியில் அமிச்சாங்க. ஸோ மறுபடியும் கார் டாஸ்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து காருக்குள்ளே ஏறி உட்காந்து ஸோ அதை ஒரு ப்ரோமோவாக கட் பண்ணி, ஏன்னா அந்த கார் அப்படின்ற விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இந்த கார் டாஸ்க் அப்படின்றது போய் சேர்ந்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நட்டிப்பு அரக்கி உருவாயிருக்கா. ஒரு நாயகி உதயமாகிறாள் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு நட்டிப்பு அரக்கிய உருவாக்கி கொடுத்தது இந்த பிக் பாஸில் நடந்த கார் டாஸ்க் தான். அப்போது விஜே பார்வதியோ கமருதீனோ இவங்கெல்லாம் போய் அந்த டாஸ்க் எப்படிரா முழுமை அடையும்? சாண்ட்ராவை கூட்டிகிட்டு வந்து அந்த காரில் ஏற்றி அதில் ஒரு ப்ரோமோவை ஷூட் பண்ணாதான்டா அந்த காருக்கும் பெருமை, அந்த ப்ரோமோவுக்கும் பொறுமை. ஸோ சாண்ட்ரா இல்லாமல் நீங்கள் வந்து கமருதீனை வச்சோ பார்வதியை வச்சோ நீங்கள் ஷூட் பண்ணால் கூட, பார்வதி தனியாக கமருதீன் தனியாக, இல்லை பார்வதி கமருதீன் 2 பேரையும் ஜோடியாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காரில் வச்சு ஷூட் பண்ணால் கூட அது சாண்ட்ராவை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி வருமா? அதனால் நம்ம இந்த விஜய் டிவி கிட்ட வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கார் டாஸ்க் ரிலேட்டடாக பிக் பாஸ் பிரபலங்களை வச்சு நீங்கள் ப்ரோமோ பண்ணுறீங்க அப்படின்னா பார்வதி கமருதீன் சாண்ட்ரா இந்த 3 பேரும் இல்லாமல் அதை பண்ணாதீங்கடா. ஏன்னா அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட அது தத்ரூபமாக இருக்காது. ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் ஹீரோ இல்லாமல், வில்லன் இல்லாமல், ஹீரோயின் இல்லாமல் வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு படத்தை எடுத்தா அந்த படம் எப்படிரா ஓடும்? அதுவும் சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆஸ்கர் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிப்பு அரக்கி இல்லாமல் அந்த கார் வச்சு நீங்கள் ஒரு ப்ரோமோ எடுத்தது கண்டிப்பாக எனக்கு வருத்தம். அடுத்த தடவையாவது சாண்ட்ரா இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்யாதீங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னை சுட்ட நெருப்பு உங்களையும் சுட்டிருந்தால் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா இல்லாமல் நீங்கள் எந்த ப்ரோமோ எடுத்தாலும், அதுவும் காரை வச்சு எந்த ப்ரோமோ எடுத்தாலும் விளங்காது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.